அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 3ல் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். சதவீதமும் தனி வட்டியும் சாப்டர். இந்த சாப்டரில் வந்து நாம் சதவீதத்தை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம தனி வட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஓகே, ஒரு எண் இருக்குது. அந்த எண் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த எண் வந்து என்னவானாலும் இருக்கலாம். அதாவது ஃப்ராக்ஷன் பின்னமாக இருக்கலாம், டெசிமல் தசம எண்களாக இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த எண்ணை வந்து நாம் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், நாம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒரு எண்ணை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது என்ன கிடச்சிடும், நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ இப்போ பர்சன்டேஜில் கொடுத்துருக்குறாங்க, கொஸ்டினில் பர்சன்டேஜை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு வந்து நம்மளை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க, டெசிமலாக மாற்றுங்க அப்படி சொல்கிறாங்க. பின்னமாக மாற்றவும் தசம எண்களாக மாற்றவும் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாம் இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஆப்போசிட் இங்கே 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ x/100ன்னு வந்துடும். ஸோ இவ்வளோ தான். ஸோ என்ன பண்ணணும், நம்ம வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பர்சன்டேஜ் கொடுத்துட்டு பின்னமாவோ இல்லைனா தசம எண்களாவோ மாற்றணும் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். கொஷின்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுக. அன்பு ஸ்கோர்ட் 436 marks out of 500 in his exams. What was the percentage he scored? ஓகே, ரொம்ப ஈஸி தான். 500க்கு அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாரு, 436. ஸோ இதுக்கு நாம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே இந்த 100ஐயும் இந்த 500ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 5 வந்துடும். ஸோ மீதி என்ன இருக்குது, 436/5ன்னு இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 87.2 வரும். ஸோ 87.2%. ஸோ இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ 436/5% தான். இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 87.2%. ஸோ இந்த ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது. செகண்ட் கொஷின், பின்வரும் சதவீதத்தை பின்னங்களாக எழுதவும். ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் ஆஸ் ஃப்ராக்ஷன். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஆல்ரெடி பர்சன்டேஜில் கொடுத்துருக்குறாங்க, நாம் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ எழுதிக்கலாம் 3/5%. நாம் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம். பர்சன்டேஜ் கொடுத்து ஃப்ராக்ஷனோ இல்லைனா பின்னமோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம 100ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ டிவைடுன்றனால நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், டினாமினேட்டர்லேயே நம்ம 100 எழுதிக்கலாம் into 100ன்னு. 5ல் டினாமினேட்டர் இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ அதோட 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஸோ 3/5 into 100 500. ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு 3/500 வந்துடுச்சு. ஸோ செகண்ட் வந்து இங்கே வந்து டெசிமலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ 0.64%. ஃபஸ்ட்டு இந்த டெசிமலை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும், 64/100% வரும். இந்த பர்சன்டேஜ் இன்னும் மாறல. ஏன்னா நம்ம இந்த 100 வந்து எதுக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னா இங்கே டெசிமல் இருக்கு இல்லையா, அந்த டெசிமலை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்காக போட்டிருக்கிறோம். இப்போ இந்த பர்சன்டேஜை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாம் அகெயின் இன்னொரு 100ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன வந்துடும், 64/100 into 100 வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே 16 4s are, இங்கே வந்து 25 4s are. அகெயின் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 4s are 16, இங்கே 25 4s are. ஸோ லாஸ்ட்டாக இங்கே என்ன வந்திருக்கு, 4/25 into 25 வந்திருக்கு. ஸோ 25 into 25 என்ன வரும், நமக்கு 625 வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து 3/500. செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து 4/625. ஸோ இது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின், இனியன் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. இனியன் bought 5 dozen eggs. Out of that 5 dozen 10 eggs are rotten. Express the number of good eggs as percentage. ஸோ 1 டஜன் முட்டை அப்படின்னா 12. ஸோ அதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா மொத்தம் 60 முட்டை வாங்கியிருக்கிறாங்க. அந்த 60 முட்டையில் 10 முட்டை கெட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ மீதி எத்தனை முட்டை இருக்குது, 50 முட்டை இருக்குது. ஸோ அப்போ 60 முட்டையில்
50 முட்டைகள் தான் இருக்குது. அந்த 50 முட்டைகளுக்கு நாம் என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் பார்க்கணும். ஸோ இன்டூ 100. ஸோ 50/60 இன்டூ 100. 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 500/6 இருக்குது. இதை நம்ம மறுபடியும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 250 வரும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 250/3 2s are 6. ஸோ 250/3 இதுக்கு மேலே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நாம் இதை டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 83.33ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணலாம், ஒரு 3 இல்லைன்னா 2 3 வர மாதிரி ஆன்சரில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, 83.3% ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4th கொஷின். ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்க. Ranjit's total income was rupees 7500. He saved 25% of his total income. Find the amount saved by him. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 7500 அதாவது 7500க்கு 25% நம்ம பார்க்கணும். ஸோ 25% அப்படின்னா அந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 100ன்னு போடுவோம். 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக என்ன இருக்குது, 75 இன்ட்டு 25 இருக்குது. ஸோ இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1875 rupees வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொடுக்கப்பட்ட தசம எண்களை சதவீதமாக மாற்றவும். கன்வெர்ட் த கிவன் டெசிமல்ஸ் டு பர்சன்டேஜ். ஒரு எண் கொடுத்துருந்தா அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னு பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கே பண்ணுறோம். இங்கே அந்த எண் என்னது, 0.85ன்னு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. 2 கொஷின் இருக்குது. ஸோ 0.85. ஸோ இது ரொம்ப ஈஸி. இங்கே 2 0 இருக்கிறனால எப்பயுமே நாம் மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல்ஸ் வந்து ரைட் சைடு, நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு. ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஜம்ப் ஆகும். டிவிஷன் பண்ணும்போது டெசிமல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும். ஸோ இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ ரைட் சைடில் டெசிமல் வந்து ஜம்ப் பண்ணணும். ஸோ அப்போ 8 இங்கேருந்து 5க்கு. ஸோ அப்போ என்ன வந்துடுது, 85ன்னு வந்துடுது. ஸோ இங்கேருந்து டெசிமல் பாயிண்ட் இங்கேருந்து இங்கே. ஸோ 2 டெசிமல்ஸ் போயிடுச்சு அப்படின்னா 85. இதே மாதிரி நெக்ஸ்ட் இது 0.025 இருக்கு இன்டூ 100. இதே மாதிரி தான் 2 zeros இருந்துச்சுன்னா 2 ஜம்ப்பு, 3 0 இருந்தால் 3 ஜம்ப்பு. எந்த சைடு, ரைட் சைடு. ஸோ மல்டிப்ளிகேஷனாக ரைட் ஹேண்ட் சைடு, டிவிஷனாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஜம்ப் பண்ணும்போது இங்கே 0 இருக்குது, இங்கேருந்து இங்கே 1 2. ஸோ அப்போ 2க்கும் 5க்கு இன்பிட்வீனில் டெசிமல் வந்துருச்சு. ஸோ 2.5. ஸோ 85 2.5%. 85% 2.5%. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது. 6th கொஷின். கொடுக்கப்பட்ட சதவீதத்தை தசம எண்களாக மாற்றவும். கன்வெர்ட் தி கிவன் பர்சன்டேஜ் டு டெசிமல். 58% கொடுத்துருக்குறாங்க. 58% நம்ம மாற்றணும் அப்படின்னா 58/100. ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா 0.58 வரும். டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 1.25%. ஸோ 1.25/100. ஆல்ரெடி அங்கே டெசிமல் இருக்குது. நாம் என்ன சொன்னோம், டிவிஷனில் வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜம்ப் ஆகும். ஸோ இங்கே 1 2. ஸோ இங்கே ஒரு 0 வரணும். ஸோ 0.125. ஸோ 0.0125. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7th கொஷின். குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? குரல்மதி bought a raincoat and saved rupees 25 with discount of 20%.
வாட் வாஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ரெயின் கோட். ஓகே, ரெயின் கோட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதில் 20%, ஸோ 20% சேமித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25 ரூபாய் சேமிக்கிறாங்க டிஸ்கவுண்ட்க்கு வாங்கினா. ஸோ இந்த 20%-ஐ நாம் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ என்னாகும், 20/100 வரும். நமக்கு இந்த ப்ரைஸ் தான் வேணும். ஸோ இப்போ இந்த 20/100 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், 100/20 ஆகும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ 25 × 5 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 125. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் C is the correct answer. So 125 rupees. 8th question. ஒரு கடைக்காரர் நாற்காலியை ரூபாய் 325க்கு வாங்கி ரூபாய் 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை கண்டறியவும். A shopkeeper bought a chair for rupees 325 and sold it for rupees 350. Find the profit percentage. அதாவது லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாபத்தை அடக்க விலை, எப்பயுமே நாம் அடக்க விலைக்கு தான் நாம் இது பண்ணணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அடக்க விலை இன்ட்டு 100. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதே மாதிரி தான் இந்த லாபத்துக்கு பதிலாக நட்டம் போட்டுக்கலாம். ஸோ நட்டம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு நட்டம் பை அடக்க விலை. ஸோ இங்கே லாபம்ன்றனால லாபம் பை அடக்க விலை. ஸோ லாபம்னாலும் நட்டம்னாலும் அடக்க விலைக்கு தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஃபார்முலா, இதில் அப்ளை பண்ணலாம். இப்போ இங்கே இதில் எது அடக்க விலை அப்படின்னா 325 தான் அடக்க விலை. ஸோ அடக்க விலைக்கு பதிலாக நாம் என்ன போட்டுக்கலாம், 325. நெக்ஸ்ட்டு லாபம் எவ்வளவு அப்படின்னா 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸோ அப்போ 25 ரூபாய் அதிகமாக விற்றுருக்குறாங்க. ஸோ அதுதான் லாபம். நமக்கு லாபம் 25. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 125 are 25, இங்கே 1325 are 325. இப்போ 100ம் இங்கே 13 மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன வந்துடுச்சு, 100/13 இருக்குது. ஸோ 100/13. இங்கே நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு இங்கே எப்படி இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ 100-ஐ 13 டிவைட் பண்ணோம். 100-ஐ 13 டிவைட் பண்ணுறோம். இங்கே எத்தனை டைம்ஸ் வரும், 7 டைம்ஸ். ஸோ 7 13s are 91. ஸோ ரிமைனிங் 9 வருது. ஸோ இதுதான் ஹோல் நம்பர் 7. 9/13%. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ 7 9/13%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th கொஷின். ஒரு பொருளை ரூபாய் 200க்கு வாங்கி 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? An item was sold at rupees 200 at a loss of 4%. What is the cost price? Cost price என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம 4% நஷ்டத்திற்கு, ஸோ நட்டம் பை 200 into 100. ஸோ இந்த 100 2ஐ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 வந்துடும். ஸோ இந்த 2ஐ இங்கே கொண்டு போனோன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நட்டம் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, 4 2s are 8. ஸோ 8 ரூபாய் நட்டம். இங்கே எவ்வளோக்கு விற்றுருக்குறாங்க, 200 ருபீஸ்க்கு. ஸோ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ அதோட இது 208. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th கொஷின். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? A tank can hold 50 liters of water. At present, it is only 30% full. How many liters of water fill the tank so that it is 50% full? 50 லிட்டரில் 30% எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ 30/100. ஸோ கேன்சல் பண்ணலாம். ஸோ 15 லிட்டர் வருது. ஸோ 15 லிட்டர் வருது. எது 30% தான் 15 லிட்டர் வருது. நாம் வந்து 50% நிரம்ப இன்னும் எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்க்கணும்.
50% அப்படின்னா 50 லிட்டரில் பாதி. ஸோ 50 லிட்டரில் பாதி எவ்வளோ? 25 லிட்டர். ஸோ இந்த 25 லிட்டர்லேருந்து இந்த 15 லிட்டரை நாம் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 10 லிட்டர். ஸோ இன்னும் 10 லிட்டர் நமக்கு வந்தால் அப்படி தான் 50% ஃபுல் ஆகும். ஸோ இந்த ஆன்சர் எதுவுமே இல்லை. ஸோ 10 லிட்டர் தான் ஆன்சர். ஸோ இது ஆன்சர் எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் 10 liters. The correct answer. Okay, thank you.